முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஸ்டார் பாக்ஸிங் அகாடமியில் இன்றைக்கு அந்த மாணவர்களை சந்தித்து அவர்களது உடற்பயிற்சி அவரோட பயிற்சி எப்படி போய்கொண்டு இருக்கிறது என்பதை கோச் அவர் செக்ரட்டரி கருணாநிதி அவர்களின் அழைப்பின் பேரில் வந்து இந்த மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் அத்துணை இளைஞர்களும் நான் இந்த பொதுவாக நான் வந்து பாக்ஸிங்னா கொஞ்சம் பயப்படுறாள், நம்ம வன்முறைக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு வகையில் இந்த மாணவர்களை, அதுவும் இன்றைய சூழலில் நிறைய போதை பழக்க வழக்கங்கள், இப்போ பிள்ளைகளை வேறு மாதிரி பாதைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே இல்லாமல் காலையில் ஒருத்தர் 5 மணிக்கு வந்து தங்களை உடம்பை மனதை தகுதிப்படுத்தி திடப்படுத்தி கொண்டு அவங்களுடைய ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகலாம். எல்லாமே கடைசியில் சண்டை மட்டும் இல்லை, அது வந்து அவங்கள ஒவ்வொரு வேலைக்கும் தகுதிப்படுத்துது, அரசு வேலைக்கும். அப்படிங்கும்போது அவங்க பெற்றோர்களும் இதில் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்று. அந்த வகையில் இந்த ஸ்டார் பாக்ஸிங் அகாடமியை நடத்தி கொண்டிருக்கிற கருணாநிதி அவர்களுக்கு இந்த அடித்தட்டு வாழும் மக்கள் அத்தனை பேரும் அந்த அவர்களுடைய பிள்ளைகள் இதில் பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பள்ளியில் அவங்க வெறும் தரையில் தான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு பாக்ஸிங் அதுக்கான நல்ல சென்டர் வேணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் இது வரைக்கும் இருந்தவர் என்ன செய்திருக்காங்கன்னு தெரியல. இது வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு இருந்தால் இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு படிப்பு வரும், ஒருத்தருக்கு விளையாட்டு வரும். இங்கே நிறைய இவங்க வந்து ஆர்வம் காமிக்கிறாங்க. இவர்களுக்கான இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளித்திருக்கிறோம். அவங்க அது மட்டும் தான் கேட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரே கிளப் வேர்ல்டு சாம்பியன் கொடுத்திருக்கிற இந்த ஸ்டார் பாக்ஸிங் அகாடமியை ஒரு நல்ல அவங்களுக்கான விளையாடுவதற்கான தகுதி வாய்ந்த இடம் ஒன்று உருவாக்கி தரப்படும் என்று இந்த தருணத்தில் உறுதி கூறிக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லை, இந்த பள்ளியை பார்க்குறோம், பள்ளிக்கூடத்து மாணவர்கள் ஹாஸ்பிட்டல் சீட்டில் தான் இருக்குது. அரசு வந்து டாஸ்மாக் கடைகளை வேகமாக உயர்த்துறதுக்கு எவ்வளவு செலவிடுதோ அதை விட இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களை உயர்த்தி கொடுத்தா, ஏன்னா எல்லாமே அரசே செய்ய முடியாது. அப்படிங்கும்போது அரசு உதவி பெறுற பள்ளிகளில் தரம் உயர்த்துறதுக்கு அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் நாங்கள் வந்து முதல்ல இங்கே கல்விக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி பள்ளிகள் தரம் உயர்த்தி கொடுப்பதற்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று இந்த தருணத்தில் நான் உறுதி கூறிக்கொள்கின்றேன். தேர்தலுக்காக ஒரு சில நாட்களே இருக்கு, எப்படி இருக்கு உங்க பிரச்சாரம்? எப்படி வர மக்கள் அந்த சந்திப்புன்றது எவ்வளவு வரவேற்பு அளிக்கிறீங்க? மக்கள் வந்து ஆரவாரமா இருக்கிறாங்க, எழுச்சியா இருக்கிறாங்க. எங்களுக்கு மாற்ற வேண்டும் நம்புகிறார்கள். அவர்கள் எங்க பக்கம் சாய்ந்துகிறார்கள். அதிமுக அலை போய் பெருசா எடுத்து மூடிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே தான் இன்னைக்கு இந்த கூப்பனை வெளியிட தொடங்கி இருக்கிறாங்க. தோல்வி பயம் வர வர திமுக வேறு வேறு சூழ்ச்சிகளை மக்கள் முன்னாடி ஏமாற்று வேலைகளை ஒன்று செய்வாங்க. பார்த்தீங்களா, ஒருத்தரை ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும்னு அந்த வேலையை இன்னைக்கு திமுக கையில் எடுத்திருக்கிறது. ஒரு முன்னாடி எம்பியே வந்து 8000 ரூபா டோக்கனை கையில் வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. வலைதளங்களில் புகைப்படங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம தொகுதிகளையும் இந்த மாதிரி 8000 ரூபா டோக்கன் ஜெராக்ஸ், நாங்கள் இது ஜெராக்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க, ஆனால் இதான் மாதிரியாக இருக்கும். இந்த 8000 ரூபா டோக்கன் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு ஆசையை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு நான் வேண்டுகோள் என்னன்னா, இவங்க போன தடவை 505 வாக்குறுதியில் 63 தான் நிறைவேற்றினாங்க. அதுலேயே நம்மளுக்கு ஏமாற்றி இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வேற வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இந்த கூப்பன் நாளைக்கு செல்லுமா செல்லாதான் நம்மளுக்கு தெரியாது. அதனால கவனமாக இருக்க வேண்டும். ஆசையை தூண்டுகிற இந்த வேலையை திமுக தேர்தல் நேரத்தில் இதை செய்யக்கூடாது. இது சட்டப்படி குற்றம். தேர்தல் ஆணையம் கண்டிச்சிருக்கு. அப்போ இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் ஸ்குவாட் டீம் வந்து உடனடியாக இது எங்கெல்லாம் நடைபெறுதோ அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எழுதிட்டு இருக்கிறேன். ஓகே, இந்த 8000 ரூபாய் கூப்பன் கூட 2000 ரூபாய் பணம் தரதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு புகார் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க? இது வந்து காவல்துறை, தேர்தல் ஆணையம் இவங்களெல்லாம் சரி கட்டுறாங்க. அவங்க ஆடிசேகர் போட்ட நபர்கள் தான் இங்கே பொறுப்பில் இருக்கிறாங்க, சரி கட்டியிருக்காங்க. இங்கே வந்து 5 கோடிகளாக பிரித்து உள்ளே வந்துருச்சு பணம். இந்த வந்த பணம் தான் ஆட்கள் பார்த்து ஸ்குவாடுக்கு தகவல் போய் ஸ்குவாடுக்கே தகவல் போய் உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் கண்துடைப்பாக மாற்றிட்டாங்க. திமுகவின் தோல்வி பயத்தை தான் காட்டுகிறது. மக்கள் கூப்பன்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், யார் என்ன செய்ய போறாங்கிறதுக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு முன்னுதாரணமாக கண்டிப்பாக அமையும்.
முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.